நாள் 25. இன்றைய வேத வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை தலைப்பு கானாவூர் திருமணம். 3 சிந்தனைகள் இந்த பகுதியிலிருந்து. இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள், இன்விடேஷன். 2வது, இயேசு கிறிஸ்துவிடம் அறிவித்தார்கள், இன்டிமேஷன். 3வது, இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள், இன்னோவேஷன். முதலாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும். அவரும் நம்மை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைப்பார். 2வது, இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் அறிவித்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் அறிவித்தார்கள். 3வது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 1, 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே இந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் நிகழ்வு. இந்த அற்புதத்திலே 3 காரியங்களை நாம் நினைவு கூறுவோம். முதலாவது, அவரை அழைத்தார்கள், அவரிடத்திலே அறிவித்தார்கள், அவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் அவரை அழைப்போம், அவரிடத்திலே நாம் அறிவிப்போம், அவரை பற்றி நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல சிந்தனைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதுமே உம்மை அழைக்கின்ற நோக்கத்தோடு கூட நாங்கள் செயல்படும் பொழுது நாங்கள் உம்மிடத்தில் உறவு கொண்டு உம்மிடத்தில் அறிவிக்கின்ற தன்மையை எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி தாரும். நாங்கள் உம்மோடு கூட உறவாடும் பொழுது நாங்கள் உம்மை பற்றி முழுமையான அறிவை பெற்றவர்களாக, உம்மை பற்றி முழுமையாய் அறிந்து கொள்கின்றவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்குள்ளான புதுமையான சிந்தனைகளை நீர் ஏற்படுத்தி தாரும். இந்த நாளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.